நமஸ்காரம். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாம் சேவிக்கும் இந்த அத்தியாயத்தில் உச்சனஸ் சுக்ரர் எனும் பெயரை அடைந்த கதையை தான் சேவிக்கின்றோம். யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியரை பார்த்து, தேவரிஷியும் மிக்க புத்திமானுமாகிய உச்சனஸ் என்பவர் ஏன் எப்பொழுதும் அசுரர்களுக்கு பிரியத்தை செய்கிறவரும் தேவர்களுடைய அரிஷ்டத்தில் சந்தோஷம் உடையவருமானார்? அளவற்ற பராக்கிரமமுடைய அசுரர்களுக்கு பலத்தை எதற்காக விருத்தி செய்தார்? அசுரர்கள் ஏன் அவரால் எப்பொழுதும் தேவ சிரேஷ்டர்களோடு வைரமுள்ளவர்களாக செய்யப்பட்டார்கள்? தேவர்களின் காந்தி போன்ற காந்தி உள்ள அந்த உச்சனஸ் எப்படி சுக்ரராய் இருப்பதை அடைந்தார்? அந்த பதவியை எப்படி அடைந்தார்? அவர் எப்படி செல்வ பெருக்கம் அடைந்தார்? இவை எல்லாவற்றையும் எனக்கு சொல்ல வேண்டும். அவர் ஏன் ஆகாயத்தின் நடுவோடே போவதில்லை? இதை முழுவதும் நான் கேட்க விரும்புகிறேன் என்று சொல்ல பீஷ்மாச்சாரியர் சொல்ல தொடங்கினார். யுதிஷ்டிரா, என்னால் புத்திக்கு தக்கபடி முன் கேட்கப்பட்ட இவை எல்லாவற்றையும் உள்ளபடி ஜாக்கிரதையுடன் கேள். பிருகு வம்சத்தில் பிறந்தவரும் பூஜ்யரும் உறுதியான விரதத்தை உடையவருமான இந்த முனிவர் முன்னடந்த ஒரு காரிய நிமித்தமாக தேவர்களுக்கு அப்பிரியத்தை செய்தார். அளவிறந்த செல்வமுடையவனும் ராஜன் என்ற பெருமையுடையவனும் யக்ஷர்களுக்கும் ராட்சதர்களுக்கும் அதிபதியும் எப்பொழுதும் பிரபு தன்மை உள்ளவனும் பொக்கஷத்திற்கும் உலகத்திற்கும் பிரபுவுமான குபேரன் என்று ஒருவன் இருக்கின்றான். ஒரு சமயம் யோகத்தில் சித்தி பெற்ற அந்த மகாமுனிவர் குபேரனுடைய சரீரத்தில் புகுந்து தனபதியான அந்த தேவனை யோகத்தால் ஒன்றுமறியாமல் மயக்கி தனத்தை அபகரித்தார். தனத்தை கவர்ந்தவுடனே குபேரன் முன் போல சுகத்தை அடையவில்லை. துக்கமுற்ற அவர் கோபம் கொண்டு தேவர்களுள் மிகச்சிறந்த ஈஸ்வரரை அடைந்தார். அப்பொழுது அளவற்ற பராக்கிரமம் உடையவரும் தேவ சிரேஷ்டர்களும் சம்சார ரோகத்தை விலக்குகிறவரும் சாந்தரும் அநேகம் ரூபங்கள் உடையவருமான சங்கரரிடம், யோகத்தையே உருவமாக கொண்ட கவியினாலே என்னை தடுத்து என்னுடைய தனம் அபகரிக்கப்பட்டது. மிக்க தவமுடைய அவர் யோகத்தினால் என்னை மயக்கி வசப்படுத்தி கொண்டு வெளியிலும் போய்விட்டார் என்று விஞ்ஞாபனம் செய்தார். மகாயோகியான பரமேஸ்வரர் இதை கேட்டு உடனே கோபத்தை அடைந்து கண்கள் மிகவும் செந்நிறமுடைய சூலத்தை ஏந்தி நின்றார். சிறந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு அவன் எங்கே என்று சொல்லினர். அந்த உச்சனஸ் மகாயோகியும் மகாத்மாவுமான அவருடைய அப்படிப்பட்ட கோபத்தையும் செய்ய நினைத்திருக்கிற காரியத்தையும் அறிந்து அவருக்கு தூரத்தில் இருந்தார். பிறகு பிரபுவான சங்கரர் என்னுடைய போக்கையும் வரவையும் இருப்பையும் அறிவார் என்று உக்கிரமான தவத்தோடு கூடிய மகாத்மாவான மகேஸ்வரரை நினைத்து யோக சித்தி அடைந்த மனத்தை உடைய கவியானவர் ஈஸ்வரருடைய சூலத்தின் முனையில் காணப்பட்டார். அப்பொழுது தவத்தின் சித்தி பெற்ற அந்த சுக்கிரர் உடனே ஆயுதபாணியான ஈஸ்வரரால் அறியப்பட்டு ஸ்வரூபத்தை உடையவரானார். தேவர்களுக்கெல்லாம் தலைவரான பரமேஸ்வரர் அறிந்து சூலத்தையும் கையினாலே வளைத்தார். பிறகு அளவற்ற பலமுடைய பாணியினாலே சூலமானது வளைக்கப்பட்டவுடன் உக்கிரமான ஆயுதத்தை உடைய பிரபுவானவர் சூலத்தை பார்த்து பினாகம் என்று சொன்னார். தேவ சிரேஷ்டரும் உமாபதியுமான ஈசர் பாணியின் மத்தியை அடைந்த அந்த சுக்கிரரை பார்த்து வாயை திறந்து கையினால் அவரை வாயில் மெல்ல போட்டு கொண்டார். பிரபுவான சுக்கிரர் உடனே பரமேஸ்வரருடைய உதரத்தில் பிரவேசித்தார். மகாத்மாவான இந்த பிருகுநந்தனர் அந்த உதரத்தில் சஞ்சரித்தார் என்று சொன்னார். இதை கேட்ட யுதிஷ்டிரர், மிக்க காந்தியுள்ள சுக்கிரர் தேவதேவரும் புத்திமானுமான அந்த ஈஸ்வருடைய உதரத்திலே எதற்காக சஞ்சரித்தார், பிறகு என்ன செய்தார் என்று கேட்க பீஷ்மர் தொடர்ந்தார். யுதிஷ்டிரா, முற்காலத்தில் பெரிய விரதமுடைய அந்த ஈஸ்வரர் ஜலத்தின் மத்தியை அடைந்து
10,00,000 கோடி வருடங்கள் கட்டை போல அசையாமல் இருந்தார். செய்ய வறிய தவத்தை செய்துவிட்டு பெரிதான மடுவிலிருந்தும் வெளியிலே வந்தார். அப்பொழுது தேவர்களுக்கெல்லாம் மேலான தேவரான பிரம்மா அவரிடம் வந்தார். அழிவற்ற பிரம்மா தவத்தின் விருத்தியையும் சேமத்தையும் வினவினார். ரிஷபத்வஜரான அந்த ஈஸ்வரரும் தவமானது நன்றாக அனுஷ்டிக்கப்பட்டது என்று சொன்னார். பிறகு அந்த சங்கரர் அவருடைய சேர்க்கையினாலே மேன்மை என்றும் நினைத்தார். சிறந்த அறிவுள்ளவரும் அறிய முடியாத ஸ்வரூபத்தை உடையவரும் எப்பொழுதும் சத்தியத்திலும் தர்மத்திலும் பற்றுள்ளவரும் மகா யோகியும் வீரியம் உள்ளவருமான அந்த ஈஸ்வரர் அப்படிப்பட்ட தவத்தினாலும் தனத்தினாலும் நிறைந்த உலகங்களிலும் விளங்கினார். பிறகு யோகத்தையே உருவமாக கொண்ட பினாகியானவர் தியான யோகத்தை அடைந்தார். அப்பொழுது சுக்கிரர் மிகவும் வருத்தமுற்று உதரத்திலே மறைந்தார். மகா யோகியான அவர் அங்கிருந்து கொண்டே தேவரான ஈசரை ஸ்தோத்திரமும் செய்தார். அவர் வெளியில் வர விரும்பியும் அந்த ஈசரால் தடுக்கப்பட்டார். பிறகு மகாமுனிவரான சுக்கிரர் அப்படி உதரத்தில் இருந்து கொண்டே எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று அடிக்கடி சொன்னார். மகாதேவர் எல்லா துவாரங்களையும் அடைத்து கொண்டு அவரை பார்த்து சிசனத்தால் வெளியில் போ என்று சொன்னார். எங்கும் மறைக்கப்பட்ட அந்த முனிவர் அந்த துவாரத்தை காணாமல் தேஜஸினால் எரிக்கப்பட்டு இங்கும் அங்கும் சுற்றினார். முடிவில் அவர் சிசனத்தால் வெளியே வந்து சுக்கிர தன்மையை அடைந்தார். அந்த காரியத்தால் ஆகாயத்தின் நடுவிலே அவர் போகவில்லை. அதனாலேயே மகாமுனிவரான சுக்கிரர் தேவர்களில் சேராமல் இந்திரனுடைய பலத்தின் குறைவிற்காக அசுரர்களுக்கு புரோகிதரானார். வெளியில் வந்தவரும் தேஜஸினால் ஜொலிக்கின்றவருமான அவரை பார்த்துவிட்டு ஈஸ்வரர் கோபம் மேலிட்டு சூலத்தை கையிலே ஏந்தி கொண்டு நின்றார். அப்பொழுது தேவியானவள் கோபத்தை அடைந்தவரும் தனக்கு பதியுமான அந்த பசுபதியை தடுத்தாள். தேவியினாலே சங்கரரானவர் தடுக்கப்பட்ட பொழுது சுக்கராச்சாரியர் தேவிக்கு புத்திர தன்மையை அடைந்தார். தேவியானவள் எனக்கு புத்திர தன்மையை அடைந்த இவன் உம்மால் கொல்லத்தக்கவனே அல்ல. தேவராயன் உம்முடைய உதரத்திலிருந்து வெளிவந்த ஒருவனும் நாசத்தை அடைய தக்கவன் அல்ல என்று சொன்னாள். பிறகு சங்கரர் தேவியினால் சந்தோஷத்தை அடைந்து சிரித்து கொண்டு இவன் இஷ்டப்படி போகட்டும் என்று பலமுறை சொன்னார். பிறகு புத்திமானும் மகா முனிவருமாகிய சுக்கராச்சாரியர் வரத்தை அளிக்கின்றவரான தேவரையும் தேவியான உமையையும் நமஸ்கரித்து விரும்பிய இடத்தை அடைந்தார். யுதிஷ்டிரா, நீ என்னிடம் கேட்ட மகாத்மாவான பார்கவருடைய இந்த சரித்திரமானது உனக்கு சொல்லப்பட்டது என்று சொல்லி பீஷ்மாச்சாரியர் இந்த அத்தியாயத்தை பூர்த்தி செய்கிறார். மீண்டும் நாளை சந்திப்போம். நமஸ்காரம்.